சத்தமா சொல்லமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடி நாள் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கர்த்தர் நம்ம இந்த மாதத்தின் புதிய மாதத்துக்குள்ளாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்த வாரத்தில் ஒரு சில காரியங்களை குறித்து நம்மோடு பேசினார். அதனுடைய தொடர்ச்சியான காரியங்கள் இன்றைக்கு 2வது பாகமாக இந்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் நாம் ஜெயிக்க வேண்டியவை எவைகளை என்பதை குறித்து ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நம்மோடு பேசினார். 2 காரியங்கள். முதலாவது காரியம், பொல்லாங்கான காரியங்களை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை மேற்கொள்ளாக காட்டி பொல்லாங்கான விஷயங்களை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு திட்டமும் தெளிவுமாய் பேசினார். அதில் 2வது காரியம், உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் யோவான் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 33ஆம் வசனத்தின் மூலமாக நாம் உலகத்தை எப்படியெல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு சில வசனங்களை மேற்கொண்டு காட்டினார். அது நிமித்தமாக கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருகிறார் என்று சொல்லி யோவான் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் மூலமாகவும் அவர் நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கிறார். அந்த இருதயத்தின் மூலமாக நம்மை அவர் என்ன பண்ணுகிறாரு, நம்முடைய இருதயத்தை அவர் ப்ரொடெக்ட் பண்ணுகிறார் என்று சொல்லி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தின் நிமித்தமாக இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக நம்ம என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த 2 காரியங்களை ஆண்டவர் நம்மோடு திட்டமும் தெளிவுமாய் பேசினார். ஹல்லேலூயா. இந்த வாரத்திலும் இந்த நாம் ஜெயிக்க வேண்டியவைகள் எவை என்பதை குறித்து இந்த 2வது பாகத்தில் இன்னும் ஒரு 3 காரியங்கள் ஆண்டவர் இந்த நாளில் நம்மளோடு பேச போகிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 41ஆம் சங்கீதம் அதனுடைய 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 41 அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களை 41:11 என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். ஹல்லேலூயா. 3வது காரியம், எவைகளை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் சத்துருவை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான். பாருங்க, அவன் எவ்வளவா ஆண்டவரை புரிஞ்சிருக்கிறதுனால சொல்றான். சத்துரு என்னை மேற்கொள்ளவே முடியல, சத்துரு என்னை ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன் என்று சொன்னால் என் ஆண்டவர் ஆக்கிய கர்த்தர் என் மேல் எப்படி இருக்கிறாரா, பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி கூட சங்கீதங்களின் புஸ்தகங்கள் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா, நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அடுத்தவனுக்கு தயவுள்ளவர்களாய் இருக்கணும், உத்தமமாய் நடந்து கொள்ளணும். அப்படி நீங்களும் நானும் அடுத்தவங்களுக்கு தயவுள்ளவர்களாய் இருக்கும் பொழுதோ, உத்தமமாய் நடந்து கொள்ளும் பொழுதோ கர்த்தர் நமக்கு தயவுள்ளவராய் இருக்கிறார், உத்தமம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை இன்னைக்கு சங்கீத புத்தகத்தில் வாசித்தோம். அதே வசனத்தை தான் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார். என் சத்துருவை நாம் மேற்கொள்ளாது, என் சத்துரு என்னை மேற்கொள்ளாததுக்கு காரணம் என்னன்னா கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் என் மேல எப்படி பிரியமா இருப்பாரு, நான் பிரியமாய் நடந்தால் கர்த்தர் என் மேல் பிரியமா இருப்பார். ஹல்லேலூயா. அதுதான் சொன்னார், தயவு உள்ளவர்கள் மேல் தயவு பாராட்டுவேன், உத்தமர்களுக்கு மேல் நான் உத்தமமான காரியங்களை செய்வேன். அப்போ சத்துரு இன்னைக்கு நம்மை மேற்கொள்ளாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவர் உங்கள் மேல பிரியமாக இருந்ததுனால. ஹல்லேலூயா. ஏதோ நம்ம முழங்கால் படிக்கிட்டு 2 மணி நேரம் 3 நேரம் செபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், சபைக்கு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறோம், அதனால அல்லங்க, கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துரு உங்களை மேற்கொள்ள கூடாது அப்படின்னு சொன்னா கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருக்கணும். கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருக்கணும்னா நீங்க கர்த்தர் மேல பிரியமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேல பிரியமா இருங்க, எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நேராய் செய்யுங்க, கர்த்தருக்கு உண்மையாய் வாருங்க, கர்த்தருக்கு தயவுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்க, கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, உண்மை உள்ளவர்களாய் நீங்க வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
அநேக நேரத்தில் அவ்வளோதான், நம்ம சாப்டர் க்ளோஸ். நம்மளே நினைச்சிருமோம் இல்லையா, அவ்வளோதான், என் சத்துரு வந்துட்டான், எனக்கு வெந்துருச்சு, வர வேண்டிய காரியம் வந்துருச்சு, அவ்வளோதான், இதுக்கப்புறம் என் நாட்கள் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி நிறைய நேரத்தில் நம்ம நினைச்சிருப்போம். ஆனால் கர்த்தரோ அந்த வழிகளை என்ன பண்ணிருப்பாரு, மாத்திருப்பார். ஏன்னா நமக்கு ஒருவேளை புரிஞ்சிருக்காது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொன்னார் பாருங்க, அதுல இருந்து நீ எப்படி தப்பிச்ச, எப்படி மேற்கொண்டு வந்த, எப்படி மேல வந்த அப்படின்னு சொன்னா, நான் உண்மையில் பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. சத்துருவை நீங்க ஜெயிக்கணுமா இல்லையா? சத்துருவை நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? அப்போ நீங்க சத்துருவை நீங்க ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னா, முதலாவது கர்த்தர் உங்க மேல் பிரியமா இருக்கிறாரா என்பதை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, தாவீதே சொல்றான் இல்லையா, அவன் கோலியாத்தை மேற்கொள்ள போகிறான், அவன் சத்துருவை என்ன பண்ண போறான், மேற்கொள்ள போகிறான். அங்கே ராணுவ படையே ஒன்றும் பண்ண முடியல அந்த மீதியானவர் இல்லையா, அவனை என்ன பண்ண முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா அவன் அவ்வளோ வருஷத்துக்கு இருக்கிறான். யார் வந்தாலும் அடிச்சு ஒரே ஆள் என்ன பண்ணிடுவான், அடிச்சு தூரம் போட்டுருவான். ஆனால் தாவீது சிறியவனா இருக்கிறான். அதான் ராஜா பார்க்கிறார், சவுல் பார்க்கிறாரு, பா நீ எப்படிப்பா அந்த மனுஷனை போய் நீ எப்படி சண்டை போடுவே, இந்தா நீ கத்தி எடுத்துக்கோ, கேடையை எடுத்துக்கோ. ஆனால் சவுல் எது மேல நம்பிக்கை வச்சான், கத்தியின் மேலேயும் கேடயத்தின் மேலும் அவனுடைய யாரு ஆர்மி ஜெனரல் மேலேயோ அவனுடைய சோல்ஜர்ஸ் மேலேயோ நம்பிக்கை வச்சான். ஆனால் அவன் தாவீது சொல்றான், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் எனக்கு இவனை கொல்றதுக்கு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஒரே ஒரு கல்லு மாத்திரம் எனக்கு போதும். அல்லேலூயா. அவன் வச்சது ஆண்டவர் மேல நம்பிக்கை. இந்த ஒரு கல்லை வச்சு அவனை நான் என்ன பண்ணிடுவேன், சாப்டர் க்ளோஸ். ஒரே ஒரு அடிதான், 2-3 அடி கூட அடிக்கல, ஒரே அடியில என்ன பண்ணா, கோலியாத்தை முறியடிச்சான். ஹல்லேலூயா. ஏனா தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன், பிரியமாய் வாழ்ந்த மனுஷன். இன்னைக்கு நீங்களும் நானும் என் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோமானால் எந்த சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த வியாதிகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த கஷ்ட நஷ்டங்களோ நீ என்ன பண்ண முடியாது, உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆனால் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற, இன்றைக்கு இந்த சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்களில் என் கர்த்தருக்கு நான் எப்படி பிரியமாய் வாழ்வது என்பது இன்னைக்கு நீங்களும் நானும் நன்றாகவே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. என் கணவனுக்கு நான் பிரியமாய் வாழணும், என் மனைவிக்கு நான் பிரியமாய் வாழணும், என் பிள்ளைகளுக்கு நான் பிரியமாய் வாழணும், என் சொந்தங்களுக்கு பிரியமாய் வாழணும் என்றதான் இன்னைக்கு நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர, ஆனால் என்றைக்குமே நாம யோசித்தது கிடையாது, என் கர்த்தருக்கு நான் எப்படியாவது பிரியமானவனாய் வாழணும்னு சொல்லி இல்லையா. கர்த்தருக்கு பிரியமாய் வாழுங்க, கர்த்தருக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. கர்த்தருக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னா அவர் சொல்லுகிற வசனத்தின்படி, வார்த்தைகளின்படி நீங்க கீழ்ப்படிஞ்சாலே போதும், அவருக்கு நீங்க பிரியமானவர்களாய் மாறிட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்க பிரியமாய் வாழும்பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதே சங்கீத புத்தகம் 86ஆம் சங்கீதத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்கள் வாசிங்க. 86ஆம் சங்கீதம் அவருடைய 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை என்ன பண்றாரா, தேற்றுகிறதை என் பகையர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தரணும். ஹல்லேலூயா. அவன் சொல்றான் பாருங்க, 86ஆம் சங்கீதம் கடைசி வசனம், கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து, நீர் என்னை தேற்றுகிறதை என்ன யார் பாப்பானா, என் பகைஞர் பாப்பா. நீ ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது, என் தேவனுக்கு நீ உண்மையாய் வாழும் பொழுது, என் தேவனுடைய சமூகத்தில் தயவுள்ளவனாய் வாழும் பொழுது அவர் எப்படி இருப்பாரா, உனக்கு அவர் உன்னை பாதுகாக்கிறவரா இருக்கிறார், ப்ரொடெக்ட் பண்றாரு. கர்த்தருடைய ப்ரொடெக்ஷன் எப்பேற்பட்டது தெரியுமா? ஒருவனும் உள்ள வர முடியாது. ஏதேன் தோட்டத்தை என் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாரு, சுடரொளி பட்டயத்தினால அடைச்சார், ஒருவனும் உள்ள போக முடியல. என் தேவனுடைய ப்ரொடெக்ஷன் அப்பேற்பட்டதா இருக்கும். என் தேவனுடைய பாதுகாப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? அவர் நடத்துகிற வழி ஒருவனும் புரிஞ்சு கொள்ள முடியாது, ஒருவனும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. என் தேவனுடைய ப்ரொடெக்ஷன் எப்படி தெரியுமா? செங்கடலை 2ஆ பழகிறவர், அவர் ஜனங்கள் போகிற வரைக்கும் அவர் பாதுகாத்தார். எங்க அவன் வந்தானோ, எகிப்தின் வந்தானோ, அங்க என்ன பண்ணுச்சு, செங்கடல் மூடி போச்சு. என் தேவனுடைய ப்ரொடெக்ஷன் அதுதான்.
அதை நம்புங்க, அவரை உறுதியாய் விசுவாசிங்க. அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது சத்துருவை மேற்கொள்ளுகிறதை உன் கண்கள் காணும் என்பதை வசனம் திட்டமும் தெளிவாய் இன்னைக்கு நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறது. அப்போ உங்க சத்துருக்களை நீங்க செய்யணும்னா நீங்க போராட வேண்டிய தேவையில்லை. நீ கத்திய கேடைச்சியோ நீ சுமந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தாலே போதும், உன் சத்துருவை அவர் ஜெயிப்பான். ஹல்லேலூயா. எலியாவினுடைய காரியங்களை பாருங்களேன். ஒரே மனுஷன் தான் அத்தனை பேரையும் என்ன பண்ணிட்டான்? வீழ்த்தி போட்டுட்டான். ஹல்லேலூயா. அவருடைய பலத்தினால் அல்ல, அவருடைய பராக்கிரமத்தினால் அல்ல, என் தேவனுடைய ஆவினாலே எல்லாம் ஆயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? சத்துருவோடு போராடி கொண்டிருக்கோம். பாக்ஸிங் போட்டுன்னு ரிங்கில் போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஹெல்மெட்டை போட்டுட்டு கையில கிளவுஸை போட்டு சத்துருவோட போராடி கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நாள் போடுவீங்க? போடணும்னா கடைசி வரைக்கும் போட்டுட்டே இருக்கணும். ஆனால் அதற்கு மாறாக என் கர்த்தருக்கு நீ பிரியமாய் வாழும் பொழுது உனக்கு சத்துரு என்ற ஒரு காரியம் வரவே வராது. ஹல்லேலூயா. கர்த்தர் மூன்றாவது நமக்கு ஜெயிக்க வேண்டிய காரியம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு சொல்லுகிறாரு அப்படின்னு சொன்னா, உன் சத்துருவை நீ ஜெயிக்க வேண்டாம். உன் சத்துருவை நீ போராடி ஜெயிக்க வேண்டியதில்லை, எனக்கு பிரியமாய் வாழ்ந்து நீ ஜெயிக்கணும் இல்லையா? கர்த்தருக்கு பிரியமாய் வாழுங்க, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி அவர் உங்களுக்கு ஜெயமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதான் சொல்ல, நீங்கள் சும்மா இருங்க, யுத்தத்தை செய்கிறவர் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நீ போராடணும், நீ சண்டை போடணும், நீ கத்தி எடுத்துட்டு போய் களத்துல நிக்கணும்ன்ற ஒரு அவசியம் இல்லை. உன் சத்துருவை கண்டு நீ போய் பயந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்துருவை நான் ஜெயிப்பேன், நீ என்ன பண்ணணும்? எனக்கு பிரியமானவனாய் நடந்து கொள். அப்போ நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இன்னும் நம்மை பாதுகாக்கிறார் என்று சொல்லி அநேக வசனங்கள் இருக்குது. வசனங்கள் சொல்லுங்க, நீங்க எழுதி கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 124 சங்கீதம் 6 வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 35 சங்கீதம் 25 வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 25 அதிகாரம் 2 வசனம். இந்த வசனங்களை நீங்கள் வீடுகளில் போய் உட்கார்ந்து தியானித்து பாருங்க. கர்த்தர் நம்மை எப்படியெல்லாம் அவர் பாதுகாக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 124:6, சங்கீதம் 35:25, சங்கீதம் 25:2 இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க போய் வீடுகளில் உட்கார்ந்து தியானித்து பாருங்க. கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மை பாதுகாக்கிறார், எப்படியெல்லாம் சத்துருகளில் இருந்து நம்மை விடுவிக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கும். எப்படி கர்த்தர் உன்னை நடத்துகிறார், கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார், கர்த்தர் உன்னை எப்படி உன்னுடைய சத்துருக்களில் இருந்து உன்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் என்பதை இந்த வசனங்கள் உங்களுக்கு மேற்கொள்ளி காட்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், நம்ம ஜெயிக்க வேண்டிய காரியம், நம்முடைய சத்துருவை ஜெயிக்க வேண்டும். நான்காவது காரியம், கலாத்தியர் 5 அதிகாரம் அதனுடைய 24 வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் புஸ்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் எழுதின நிருபம் அதனுடைய 5 அதிகாரம் அதனுடைய 24 வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் புஸ்தகம் 5 அதிகாரம் அதனுடைய 24 வசனம். கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்து இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க. நான்காவது காரியம், நாம எதை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் மாம்சத்தையும் அதன் ஆசையான இச்சைகளையும் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு அவர் விருப்பப்படுகிறவராக இருக்கிறார். ஆனால் இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் சொல்லுது. அப்போ நமக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மாம்சமான காரியம் எனக்குள்ள வரக்கூடாது, அதன் ஆசையான இச்சைகளும் எனக்குள்ள வரக்கூடாது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே அவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும், என் தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகள், இன்றைக்கு அநேக ஆசைகள், அநேக உலக ஆசைகள், அநேக உலகத்தரமான காரியங்கள், எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி நம்ம அநேக காரியங்களுக்குள்ள நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரே வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கிறிஸ்துவனுடையவனா
இருந்தால் என்று சொன்னால் உனக்கு மாம்ச ஆசைகளும் இருக்கக்கூடாது, உலகத்தின் ஆசைகளும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைந்து தீர்த்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாம்சமான காரியங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு ஒரு காரியத்தை அவர் எழுதியிருக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை நமக்கு எல்லாருக்குமே தெரிந்ததான காரியம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். என்ன பண்ணிருக்கிறோம்? அந்த ஞானம் நமக்கு இருக்குதுன்னு சொல்றாரு. வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க தெரியாம இல்ல, புரியாம இல்ல, எனக்கு தெரியவே தெரியாது, ஐயோ எனக்கு இந்த விஷயம்லாம் இப்பதான் தெரியுமே நீ சொல்லவே முடியாது. ஏன்னா நீ என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டையோ அன்னைக்கே உன் பாவமும் உன் பாவத்தின் காரியங்களும் உன் பாவ இச்சையான காரியங்களும் எல்லாவற்றையும் நீ சிலுவையிலே அறைந்து தீர்த்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லல, அப்போஸ்தலனாகிய பவுல் உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால நமக்கு உலக ஆசை இருக்கவே கூடாதா அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே இருக்கக்கூடாது, இல்லையா? உலக ஆசை நம்ம இருக்கக்கூடாது. உலகத்தின் காரியத்து மேல நமக்கு ஆசை இருக்கக்கூடாது. பொண்ணு மேல ஆசை இருக்கக்கூடாது, பொருள் மேல ஆசை இருக்கக்கூடாது, எந்த காரியத்தின் மேலேயும் ஆசை இருக்கக்கூடாது. அப்ப யார் மேலதான் நாங்கள் ஆசைப்படணும்? நம்ம ஆசைப்பட வேண்டிய ஒரே ஒருத்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஏசப்பாவை நேசிங்க, ஏசப்பா மேல ஆசைப்படுங்க, ஏசப்பாவுக்குள்ள நீங்க வாழணும்ன்றத ஆசைப்படுங்க. மாம்சமோ மாம்சத்தின் காரியங்களோ உங்களை என்ன பண்ணாது? நித்தியமான காரியங்களுக்கு கொண்டு போவாது. அதற்கு மாறாக என் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாருங்க, என் இயேசுவை உறுதியாய் பிடித்து கொண்டு பாருங்க. அதன்படி நீங்க ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே அவருடைய பிள்ளைகளாக உங்களை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். அதே ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் இப்படியாக நமக்கு போதிக்கிறது. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நல்லா கவனிங்க. உங்க மாம்சத்தின்படி நீங்க பிழைக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாவீர்கள். ஆனால் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க? பிழைத்திருப்பீங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்க சாகடிக்க வேண்டிய காரியங்களை சாவடிச்சீங்கன்னா, எதை சாவடிக்கணும்? அதுதான் இப்ப சொன்னோம். மாம்சத்தின் காரியங்கள், உலகத்தின் இச்சைகள், இதைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய சரீரத்தை விட்டு நீங்க என்ன பண்ணணும்? அழித்து போட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அப்படி நீங்க செய்தீங்கன்னா பிழைப்பீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பிழைப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு போதிக்கிற காரியம், கர்த்தர் உங்களை நித்தியத்தின் பாதையில உங்களை பிழைக்க செய்வார் என்பதை வசனம் உங்களுக்கு திட்டமும் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க மாம்சத்தின்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா சாவீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுது. உங்க மாம்சத்தின்படி நீங்க வாழாதீங்க. ஒரு பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு எதை நீங்க அருவருக்கணுமோ, எதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு பிரிக்குதோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவரோடு இந்த காரியத்தை நீங்க செய்து பாருங்க. கர்த்தர் உங்களை பிழைக்க செய்கிறவராயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் இன்னொரு இடத்துல சொல்றான் பாருங்க. கலாத்தியர்ல 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அவருடையவராய் நான் இருப்பதற்கு நான் என்ன பண்றேன்னா பெருமைப்படுகிறேன்னு சொல்றான். ஒரு வசனம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமா? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்படியாக இந்த காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நாம எப்படி நம்ம நேசிக்கிறோமோ அப்படியாய் மற்றவனை நீ என்ன பண்ணு? நேசி. ஆனா உலகத்தின் மாம்சத்தின்படி அல்ல, உலகத்தின் இச்சையின்படி அல்ல,
கர்த்தர் உன்னை நடத்துகிற பாதையின்படி நீங்க நடக்கும் பொழுது, ஆவியில் நடந்து கொள்ளும் போது, அதான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நமக்கு போதிக்கிறதான காரியங்கள். ஆவியிலே நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை அவர் பிழைக்க செய்கிறார் என்று சொல்லுகிறார். இதே தான் பேதுரு சொல்றார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, இந்த மாம்சத்தின் காரியங்களை குறித்து அவர் திட்டமும் தெளிவாக அவர் நமக்கு போதிக்கிறதான காரியம் என்னவென்றால், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசிப்போம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க, விலகி இருங்க. உங்களோடு போரடிக்கிற, உங்களோடு போராடுகிற, உங்களோடு சண்டை போடுகிற அந்த மாம்ச இச்சைகளுக்கு உங்களை என்ன பண்ணுங்க, விலக்கி கொள்ளுங்க. நீங்க தூரம் போயிருங்கன்னு சொல்றார் பேதுரு. பாவமான காரியம் உனக்கு வருகிற மாதிரி இருக்கா, பாவமான சூழ்நிலைகள் உனக்கு ஏற்படுதா, அந்த இடத்த உட்காராத, நிக்காத. நீ அந்த இடத்தை விட்டு நீ என்ன பண்ணிடு, விலகி போய்விடு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யார் சொல்றாரு, பேதுரு சொல்றார். அப்போ இந்த இடத்துல நீங்களும் நானும் உட்காரவே கூடாது, நிக்கவே கூடாது, விலகி ஓடுகிறவளா இருக்கணும். யோசேப்பை போல பாவம் வருதா, இடத்தை விட்டு என்ன பண்ணு, ஓடு. அதே இடத்துல இருந்தா அங்கேயே பிறண்டு உருண்டு அதிலே தான் கிடப்போம். ஆதாம் ஏவாள் தவறுகளை செய்தார்கள், சிம்சோன் தவறு செய்தான், அதிலேயே உருண்டு பிறந்து கண்டாங்க. கர்த்தர் அவங்க என்ன பண்ணார், துரத்துண்டவர்களாய் மாற்றினார். ஆனால் மாம்ச இச்சைகளுக்கு, கண்களின் காரியங்களுக்கு நலமாய் தோன்றும். ஏவாளுடைய கண்களுக்கு அது எப்படி இருந்துச்சு, நலமாய் தோன்றுச்சு. நம்முடைய கண்களுக்கு இந்த மாம்சமான காரியம் நலமாய் தோன்றும். ஆனால் ஆவியின்படி நீங்க ஜீவிப்பீர்களானா நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த மாம்சத்தின் கண்களின்படி நீங்க பார்க்காதீங்க, கர்த்தரிடத்துல ஆவிக்குரிய கண்களை கேட்டு அதன்படியாய் பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. 2வது காரியம், மாம்சத்தின் அதன் ஆசை இச்சைகளுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஜெயிக்கிறவர்களாயிருக்கணும். கடைசி 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு மறுபடியும் அவைகளை சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுதலாக இருக்கிறது என்று சொல்றார். ஹல்லேலூயா. கடைசி 5வது காரியம் என்ன சொல்றாரு என்று சொன்னால், உலகத்தின் அசுத்தங்களை நீங்க என்ன பண்ணணும், ஜெயிக்க வேண்டும். உலகத்தின் அசுத்தம் எனக்கு சொல்லணும்னு சொன்னா இந்த உலகமே அசுத்தம் தான் இல்லையா, அதுதான் இந்த உலகமே அசுத்தம் தான். அப்ப இந்த உலகத்தின் காரியங்களை, உலகம் என்ற ஒரு காரியத்தை நம்ம நேசித்தோம் அப்படின்னா அந்த உலகத்தின் அசுத்தங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறதாய் அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும், விலகு இருக்கிறவர்களா இருக்கணும். அப்ப இந்த உலகத்தின் அசுத்தங்கள் இன்னைக்கு பாருங்க, இந்த உலகத்துல எது எடுத்தாலும் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம். நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, இல்லை நியூஸ் எடுத்து பாருங்க, ஒரு நாளாவது இந்த கொலை கற்பழிப்பு இப்பேற்பட்ட காரியங்கள் தேசத்துல எல்லாவது இல்லாம இருக்குதா பாருங்க, எல்லா நாளும் நடக்குது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய தேசம் எப்படி ஆகிப்போச்சு, இப்போ உலகத்தின் அசுத்தங்களினால் நிரம்பி இருக்கிறது. முடிந்த வரைக்கும் இந்த அசுத்தங்களில் நீங்க என்ன பண்ணணும், வாழாதபடிக்கு நீங்க ஜெயிக்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறார் என்று சொன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் நமக்கு அறிவுரை கூறுகிறவராயிருக்கிறார். இந்த உலகத்தின் அசுத்தங்களை நீங்க ஜெயிக்கணும்பா, இந்த அசுத்தங்களிலே நீங்க வாழக்கூடாது, இந்த அசுத்தமே நல்லா இருக்குதுன்னு சொல்லி அதிலே நீ விழுந்துடக்கூடாது. அந்த அசுத்தம் உன்னை என்ன பண்ணிடும், உன்னை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறோம் சொல்லி வசனம் நமக்கு போதிக்கிறதா இருக்குது. அதுல இருந்து நாம எப்படி மீண்டு வரணும், அவைகளிலிருந்து எப்படி வரணும்னு சொன்னா, வசனத்தின்படி நீங்களும் நானும் சுத்தமாக்கப்பட வேண்டும். அவருடைய வசனம் தான் நம்மை சுத்தமாக்கும், அவருடைய வசனம் தான் நம்மை சரியான பாதையில் கொண்டு போகும். இது அவருடைய சத்தியம் தான் நீ செய்கிறது தவறு என்பதை கண்டித்து உணர்த்தும். மனுஷன் செய்ய மாட்டான்.
இல்லையா? இன்னைக்கு பாருங்க, ஒருத்தரை கொலை பண்றதுக்கு எத்தனை பேர் கூட சேர்றான்? 12 பேர் 15 பேர் சேர்ந்துட்டு ஒருத்தர் என்ன பண்றாங்க? வெட்டுறாங்க, கொல்றாங்க. எவனாவது ஒருத்தர் அதுல நல்லவனா, நீ செய்யறது தப்புடா அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? ஆனால் இந்த உலகம் எப்படி இருக்கிறது? அவனோடு சேர்ந்து இவனும் அசுத்தத்தின் காரியங்களிலே ஈடுபடுகிறதா இருக்கிறது. அப்போ இந்த உலகத்துல ஒருவனும் நீ அசுத்தமா இருக்கிறன்னு சொல்ல மாட்டான். ஆனால் உன்னை அசுத்தத்தின் பாதையிலிருந்து உன்னை வேறுபடுத்த வேண்டும் என்று சொன்னா ஆண்டவருடைய வசனம் மாத்திரமே உங்களை என்ன பண்ணும்? அந்த அசுத்தங்களிலிருந்து உங்களை விலக்கி பாதுகாக்கும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு இன்றைக்கு அவர் நம்மோடு இடைப்படுகிறவராக இருக்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அவருடைய 26ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அவருடைய 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். என்ன சொல்லுது? சத்தியத்தை நீ அறிஞ்ச பிறகு, வசனத்தை அறிஞ்ச பிறகு, நீ பாவம் செய்யக்கூடாது என்பதை நீ அறிந்த பிறகு நீ பாவம் செய்வாயானால் இனி அந்த பாவத்திலிருந்து நீ மீண்டு வர்றதற்கு எது இல்லையா? எந்த ஒரு பலியும் இல்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ என்ன ஆண்டவர் இங்க சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், சத்தியத்தை அறிந்திருக்கிற நீங்களும் நானோ, சத்தியத்தை உணர்ந்திருக்கிற நீங்களும் நானோ, நாம என்ன பண்ணணும்னா பாவத்திற்கு அடிமையாகாதபடிக்கு, பாவத்துல விழுந்து கிடையாதபடிக்கு, பாவத்துல விழாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாய் நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த பாதுகாப்பு யார் நமக்கு தருகிறார் என்று சொன்னால் சத்திய வசனம் ஆகிய ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தின்படி நீங்க நடந்து கொள்ளுங்க. அவர் அந்த சொல்லுகிறதான காரியங்களின்படி நீங்க நடந்து ஜீவித்து பாருங்க. அதன்படியாய் நாம செய்யும் பொழுதுதான் நாம இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு நாம விலக்கி காத்துக்கொள்ள முடியும். இதேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்துல சொல்லுகிறார், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்குமா? அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய இலச்சையே, அவர்கள் பூமி கழுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அவர்களுடைய முடிவு என்னவா? அழிவு. இந்த உலகத்தை நேசிக்கிற, இந்த உலகத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிற, சிந்தித்து கொண்டிருக்கிற, இந்த உலகத்தை சிநேகித்து கொண்டிருக்கிற, இந்த உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற, இந்த உலகம்தான் எனக்கு எல்லாமே, இந்த உலகம்தான் எனக்கு எல்லாமே தருகிறது, இந்த உலக ஆசைதான் எனக்கு சந்தோஷமா இருக்கிறது, இந்த உலகம்தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லி நீ சொல்லுவாயானால் அந்த சொல்லுகிற நபர்களுடைய காரியம் என்ன தெரியுமா? அவர்களுடைய முடிவு அழிவு. 3ஆம் அதிகாரம் என்ன வசனம்? 19ஆம் வசனம். பிலிப்பியர் 3:19. அவர்களுடைய முடிவு அழிவு. தேவனுக்காக வாழுங்க. உலகத்தின்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா உலகம் உங்களை என்ன கொண்டு போயிடும்? முடிவின் பாதையில அவர் கொண்டு போயிடும். ஆனா உங்களால என்ன பண்ண முடியாது? இவைகளை ஜெயிக்கவே முடியாது. கர்த்தர் உங்களை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 2 பேதுரு அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம், தேவனையும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. அப்ப ஆண்டவர் தான் நமக்கு கிருபை தருகிறவர், அவர் தான் நமக்கு சமாதானத்தை தருகிறவர். அவருடைய வழிகளை நாம் அறிவோம். அவர் நமக்கு காண்பித்து போயிருக்கிற அந்த வழிகளை நம்ம ஃபாலோ பண்ண பொழுது இவைகளை எல்லாவற்றையும் நான் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். ஆண்டவர் தான் சொல்றார், இந்த உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன், திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அப்போ நீங்களும் நானும் இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா அவருடைய பாதையில நீங்களும் நானும் நடக்க வேண்டும். அப்படி நடப்போமானால் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற எல்லா காரியங்களின்படி நம்ம நடந்து இந்த உலகத்தை மற்ற காரியங்களை ஜெயிக்க வேண்டும். அவர் பிரயாசப்படுகிற இன்றைக்கு பார்த்திருக்கிற காரியங்கள், முதலாவது காரியம், சத்துருவை நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும். மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். உலகத்தின் அசுத்தங்களை நீங்க என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். அப்ப அந்த உலகத்தின் அசுத்தங்களை இல்லையா, நம்ம சாக்கடை போனா நம்ம என்ன பண்ணிடுறோம்?
தூரமா போயிடும். எங்கேயாவது ஏதாவது விழுந்து நம்ம மேல பற்றுமோ, கரையாயிருமோ அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்களோ இந்த உலகத்திலே வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சாக்கடையிலே நீங்க பிறண்டு வாழ்கிறதுக்கு சமமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இவைகளை ஆராய்ந்து பாருங்க. நான் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன், எனக்கு இதில் ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி என் இயேசு மாத்திரமே. எனக்கு வைத்து போயிருக்கிற அந்த வழியை நான் ஃபாலோ பண்ணணும்னா என் இயேசு எனக்கு காண்பிக்கிற வழியில நான் நடக்கணும். இயேசு காண்பிக்கிற வழி என்னவென்று சொன்னால், இந்த வேத வசனத்தின்படி நடந்து உண்மையாய் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயிக்க ஒரே வழி, உலகத்தை வெறுத்து இயேசுவை மாத்திரம் நேசிக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம